கற்பாறை மீதந்தன் வீடாகினாலும் உம் பொற்பாத துணை நாளும் வேண்டும். உப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றாக எப்போதும் நான் வாழ வேண்டும். நெஞ்சத்தில் வா என் மன்னவா, என்னை ஆழ்வது நீ அல்லவா. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, அன்பு அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இந்த பதிலை எதிர்பார்த்தேன். ரொம்ப அருமையான கொயர், ரொம்ப அழகாக பாடினாங்க, சத்தமாக பாடினாங்க. நீங்கள்லாம் பாடுறீங்களா, பதில் சொல்கிறீங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. முழிச்சிருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கீங்களா? அப்பாடா, இப்போதான் கொஞ்சம் சத்தம் வருது. நம்ம பங்கு ஃபாதர் சொல்லியிருக்கிறாரா கோயிலில் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு? இல்லை அப்படிலாம் இல்லைல்ல. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் ஒரு மேஜிக் போட்டு இங்கேருந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? நான் காட் இஸ் குட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கிறீங்களோ அவ்வளோ சத்தமாக ஆல் த டைம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? காட் இஸ் குட். இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறவங்க ஆண்கள் சத்தத்துலேருந்து பக்கத்துலேருந்து சுத்தமாக சத்தமே வரலை. நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம், இவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு வரேன். இந்த பக்கம் இருக்கிறவங்க நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க, கொஞ்சமாக பெண்கள் இருக்கிறாங்க. காட் இஸ் குட். நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? நான் கடவுள் நல்லவர் அப்படின்னா அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் யாரும் சொல்லாதீங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க மட்டும் காட் இஸ் குட். இந்த பக்கத்து முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க தான், பின்னாடி இருக்கிறவங்கலாம் எங்களுக்கு இறையியல்ல சொல்லுவாங்க, இறைவன் என்பவர் ஒரு அன்மூவ்டு மூவர், யாராலையும் அவரை நகர்த்த முடியாது, ஆனா அவர் எல்லாத்தையும் நகர்த்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்மூவ்டு மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சில பேர் உட்கார்ந்துருக்காங்க, வாயை இறுக்கமா மூடிடுது, வாயை திறந்து சத்தமா கடவுளை போற்றி பேசுவதற்கு சொல்வதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது, தயக்கம் காட்டக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து காட் இஸ் குட். சந்தோஷம். God is good all the time. God is good. God is good all the time. இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். முதல் நாள் நிறைய கொடியேற்றுறதுக்கு ஜெபமாலைக்காக டைம் எடுத்துட்டோம். அதனால நான் முதல் நாளே உங்களை ரொம்ப டிராக் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் உண்மையிலேயே பத்தாது. இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். என்னை விட கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார். கடைசியாக ஒரு முறை ட்ரை பண்ணுறேன், ஏன்னா நிறைய பேர் இருக்கும். காட் இஸ் குட். காட் இஸ் குட் ஆல் த டைம். இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரினுடைய குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழகான வாசகங்கள் அதற்கு தகுந்தாற் போல குழந்தை பருவத்தில் எப்படி இருக்க வேண்டும், சாமுவேல் எப்படி இருந்தார், நாம் எப்படி இருக்க வேண்டும், இயேசு எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அழகான வாசகங்கள் வாசிக்கப்பட்டன. இந்த குழந்தை பருவத்தை பத்தி பேசுற சமயத்துல ஒரு பெரிய நெருடல், பயம் ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு உட்பட அவர்களை பற்றிய குழந்தை பருவ குறிப்புகள் பெரும்பாலும் நம்மிடம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமயத்திலிருந்துதான் அது போன்ற தனித்துவம் மிக்க மனிதர்களை, புனிதர்களை நாம் உற்று நோக்க ஆரம்பிக்கின்றோம். அந்த சமயத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை எளிமையாக எடுத்து விடலாம், ரொம்ப ஈஸியா அப்படியே எடுத்துக்கலாம். குழந்தையாகவே புனிதர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா வளர்ந்து வாழ்ந்து புனிதர்களானவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களை பற்றி இயேசு உட்பட அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி என்னன்னு தெரியுமா? என்ன அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்ட மாதிரி அப்படியே பாக்குறீங்க. முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி என்னது? மார்க்கு நற்செய்தி. இயேசுவினுடைய பிறப்பை பற்றி சொல்றாரா? மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுவினுடைய பிறப்பை பற்றி சொல்றாரா? சத்தியமா அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல தான் ஃபாதர் கேட்குறீங்கிற மாதிரி பார்க்குறாங்க. மார்க் நற்செய்தியாளர் இயேசுனுடைய பிறப்பை பற்றி பேசவே மாட்டார். அவர் பணி செய்ய துவங்கியதில் லேசா தொடங்கிட்டு உடனே அவருடைய பாடுகளையும் அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் பற்றி பேச போயிடுவார். அவர்
என்ன காரணத்தினால அப்படின்னு சொன்னா, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்ட பின்னாடி நமக்காக அவர் நிறைய காரியங்கள் சொன்னார், செய்தார், பாடுபட்டார், இறந்தார் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்ச பின்னாடிதான் இப்பேற்பட்ட மனிதர் இளைஞனாக இருந்த பொழுது எப்படி இருந்தார், இவர் குழந்தையாக இருந்த பொழுது எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பின்னோக்கி சென்று நாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதை ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்ரோச், பின்னோக்கி சென்று தான் நம்மால் பார்க்க முடியும். நான் வெளியில பார்த்தேன், நம்முடைய பங்கு 2005ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா ஏறக்குறைய இந்த ஆண்டோடு 20 ஆண்டுகள் ஆகிறது. எது சொன்னாலும் இப்படிதான் பார்ப்பீங்களா? புரிஞ்ச மாதிரி முகத்தை வச்சுக்கவே மாட்டீங்களா? 26வது வருஷம்னா ஏறக்குறைய 20 ஆண்டுகள். அந்த 20 ஆண்டுகள்ல எப்ப பங்கானீங்கன்னு தெரியல. நானா சும்மா அப்படி யோசித்து பார்த்தேன். 20 ஆண்டுகள்ல 20 திருவிழா கொண்டாடி இருப்போம் இல்ல? 20 திருவிழா கொண்டாடி இருப்போம். அந்த 20 திருவிழால 13 நாள் அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய 260 மறையுரைகள் புனித அந்தோணியாரை பற்றி நாம இங்கே கேட்டிருந்திருப்போம். ஆமாவா இல்லையா? 260 மறையுரைகள் நாம் கேட்டிருப்போம். அப்ப அந்த 260 மறையுரைகள்ல எத்தனை முறை நீங்கள் புனித அந்தோணியாரினுடைய குழந்தை பருவத்தை பற்றி சிந்தித்திருக்கிறீர்கள்? நம்முடைய பங்கு தந்தையை பத்தி எனக்கு தெரியும், அவர் பயங்கர ஆழமாக சிந்திக்க வேண்டியவர். அந்த தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. புனித அந்தோணியாரினுடைய குழந்தை பருவம் பற்றி நேரடியான குறிப்புகள் இல்லாததுனால நானும் என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னா, ரெட்ராஸ்பெக்டிவ்லி சும்மா பின்னோக்கி பயணம் செய்து விவிலியத்தில் இயேசுவினுடைய வாழ்க்கையை பின்னோக்கி சென்று பயணம் செய்து பார்க்கிற பொழுது யூத மரபுப்படி அதற்கு மிட்ராஷ் என்று சொல்லுகிறார்கள். மிட்ராஷ் மிட்ராஷ் அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு சில குறிப்புகள் இருக்கும், அந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு அந்த குறிப்புகளுக்கு உள்ளால் இருக்கின்ற பகுதியை நாம் யூகிக்க வேண்டும் என்பது. இந்த விவிலியத்தை விளக்கி பொருள் கொள்வது ஹெர்மெனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் இந்த மிட்ராஷை பத்தி நான் படிச்சேன். அப்படி படிச்சதுனால அந்த ஹெர்மெனெட்டிக்ஸ்ல இருக்கிற இயேசுவினுடைய வாழ்க்கையை பற்றிய அந்த பின்னோக்கி சென்று பார்ப்பதை ஹகாடிக் மிட்ராஷ் அப்படின்னு சொல்றாங்க. மிட்ராஷ் அப்படின்னு சொன்னாலே நம்மகிட்ட இருக்கிற குறிப்பை வச்சுக்கிட்டு அதற்கு முன்னால் இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி யூகிப்பது. இன்றைய முதல் வாசகத்துல சாமுவேல் இறைவனுடைய குரலை கேட்கிறார் இல்ல? அவர் பேச பேச யாரு 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 அப்படின்னு சொல்லி தெரியாம அவர் இப்படி குழம்பிக்கிட்டே இருக்கிறார். கடந்த ஆண்டு நம்முடைய திருத்தந்தை இறந்த பின்னாடி நான் ஒரு திரைப்படத்தினை பார்த்தேன். திரைப்படம் அப்படின்னு சொன்னோன்னா, என்னடா ஒரு ஃபாதருங்கிறாரு, திருத்தந்தை இறந்து போனோன்னே இவர் என்னமோ சினிமா படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு நினைக்காதீங்க. அவருடைய வாழ்க்கையை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள த டூ போப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம். என்ன அது? நம்முடைய முன்னாள் திருத்தந்தையை பற்றியும் அவருக்கு முன்னால் இருந்த திருத்தந்தையை பற்றியுமான ஒரு அழகான ஒரு திரைப்படம். அப்ப புதிய திருத்தந்தையினுடைய தேர்வுக்காக திரு அவையானது தயாராகி கொண்டிருந்தது. அதற்கு முன்னாடியும் நான் அந்த படத்தை பார்த்திருக்கேன். திருத்தந்தை இறந்த பின்னாடி, திருத்தந்தை பிரான்சிஸ் இறந்த பின்னாடி அதை பார்த்த உடனேயே ஓரளவு அந்த படத்தின் மேல் நான் அடிமைப்பட்டு போனேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திரும்ப 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 அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னுடைய இல்லத்தினுடைய தலைமை தந்தை இங்கே மறைவுரைக்காக வருவார். அவர் என்கிட்ட கேட்டாரு, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா, ஏன் நீ அதை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்க? ஏன்னா அதை பார்க்க பார்க்க அதற்குள்ளால அப்படி ஒரு ஆழமான செய்தி இருந்தது. அதுல ஒரு முக்கியமான நிகழ்வு, 2 காட்சிகள் தான் அந்த படத்துல முதல்ல முக்கியம். திருத்தந்தை பிரான்சிஸ் கருதினாளாக இருக்கிறார். அப்ப அவருடைய பெயர் பிரகோலியோ அப்படின்னு சொல்லி பேரு. பிரகோலியோ அப்படின்னு சொல்லி பேர். அவர் திருத்தந்தையை சந்திப்பதற்காக, யாரு அவருக்கு யார் திருத்தந்தையா இருந்தது? 2ஆம் ஜான் பாலா, 16ஆம் பெனடிக்ட் அவர்களை பார்த்து, நான் இந்த கருதினாளாக இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விடுப்பு கடிதத்தினை எழுதி அதை அவர்கிட்ட கொடுக்கிறதுக்காக போறாரு. அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். இதுதான் இடைவேளைக்கு முன்னாடி. இடைவேளைக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா,
16ஆம் பெனடிக்ட் பிரகோலியோ கிட்ட சொல்றாரு, நான் திருத்தந்தையில் பதவியிலிருந்தே விலகிக் கொள்கிறேன், நீ திருத்தந்தையாக மாறிவிடு. இது 2 தான் காட்சி. இவரால் தான் விரும்பியதை செய்ய முடியவில்லை. திருச்சபையில பிரகோலியா, கர்தினல் பிரகோலியாவால் விரும்பியதை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் பெனடிக்டிடம் ஒரு மிகவும் சூடான ஒரு கலந்துரையாடல், பயங்கரமா 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏறக்குறைய சண்டை போட்டுக்கிறாங்க, வார்த்தைகளால சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அன்று முழுவதும் சண்டையிட்டு விட்டு மாலை தங்களுடைய அறையில் இரவு விருந்து அருந்துவிட்டு தனியா பேசிட்டு இருக்கிற சமயத்துல பிரகோலியோ திரும்பவும் அந்த கடிதத்தை எடுத்து நீட்டுவாரு. அப்ப 16ஆம் பெனடிக்ட் சொல்றாரு, அப்பா காலையில இருந்து உங்ககிட்ட போராடி போராடி ஒரே கஷ்டமா இருக்கு, நாம் சகோதரர்கள் போல இப்ப உரையாடி கொள்வோம், இந்த டிஸ்கஷனை நாளைக்கு வச்சுக்கலாம்பா அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொன்னோன்னா அவங்க பொதுவான விஷயங்களை பத்தி பேசுவாங்க. அப்ப 16ஆம் பெனடிக்ட் பிரகோலியோ கிட்ட கேட்பாரு, மனிதனுக்கு மிகவும் கடினமான விஷயம் எது? மனிதன் கேட்பதற்கு மிகவும் கடினமான குரல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதற்கு பிரகோலியோ, பின்னால் திருத்தந்தையாக மாறிய பிரான்சிஸ், பதில் சொல்வதற்கு முன்பாகவே 16ஆம் பெனடிக்டே சொல்லுவாரு, மனிதனுக்கு எது கடினமான விஷயம் தெரியுமா? கடவுளினுடைய குரலை கேட்பது அப்படின்னு சொல்லுவார். கடவுளினுடைய குரலை கேட்பது. அதை கேட்டோன்னே கர்தினல் பிரகோலியோவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும். அவர் கேட்பாரு, திருத்தந்தைக்கு கூட கடவுளினுடைய குரலை கேட்பது கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பார். நீங்க போப்பா இருக்கிறீங்க, உங்களுக்குமா கடவுளோட குரல் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு 16ஆம் பெனடிக்ட் சொல்வாரு, எஸ்பெஷலி ஃபார் த போப், குறிப்பாக திருத்தந்தைக்கு, எனக்கு தாயா கடவுளுடைய குரல் சரியாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 260 மறையுரை இருக்குல்ல, 260 மறையுரை இருக்குல்ல, அதுல உங்களுக்கு தெரியாத ஒன்ன இன்னைக்கு நான் சொல்லிட முடியுமா, சொல்லிடுவேனா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனா நம்ம பங்குல கொஞ்சம் ஓட்டலாம் போல. என்ன இந்த சொல்லுவாங்கல்ல, திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பைபிளையே அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி பாக்குறாங்கல்ல. காட் இஸ் குட். தூங்கிட்டீங்களா? காட் இஸ் குட் ஆல் த டைம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது. என்னன்னு வாசிங்க. ஃபாதர் பைபிள் எடுத்துட்டு வாங்கன்னு போட்டிருந்தார். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 33வது வசனம். மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும், மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும். இப்ப புனித அந்தோனியாரினுடைய குழந்தை பருவத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது மிட்ராஷ் மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நம்ம கிட்ட டைரக்டா குறிப்புகள் இருக்காது, இருக்கிறத வச்சு தேடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப புனித அந்தோனியார் அப்படிங்கிற கனி நல்ல கனியா கெட்ட கனியா? நல்ல கனி என்று சொன்னால் அது எந்த மரத்திலிருந்து வந்திருக்க வேண்டும்? நல்ல மரத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். சரி, புனித அந்தோனியார் நல்ல மரத்திலிருந்து வந்த கனி, அந்த மரம் நல்ல மரம் அப்படின்னு சொன்னா அது கெட்ட கனியை கொடுத்திருக்குமா? கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. அப்ப கனியும் நல்ல கனியாக இருக்கிறது, மரமும் நல்ல மரமாக இருக்கிறது. புனித அந்தோனியாருடைய பெற்றோரின் பெயர் என்ன? ஃபாதர் போன வருஷம் படிச்சது, இந்த வருஷம் கேட்டா எப்படி ஃபாதர் அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க. மார்டின் மரியா, பெர்னாண்டோ மார்டின், பெர்னாண்டோ மரியா தம்பதியிற்கு 2 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள். அதில் தலைமகனாக பிறப்பவர் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாரினுடைய இயற்பெயர் தெரியுமா? என்னது? அந்த பெர்னாண்டோ பெர்தினாந்துன்னு இருக்குல்ல, அது உண்மையிலேயே அவங்க அப்பா பேரு. அதான் போர்ச்சுகல்ல பெர்னினண்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம பெர்னாண்டோ பெர்னாண்டஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? உண்மையிலேயே அவருடைய இயற்பெயர் மார்டின் டி புல்லஸ் அப்படின்னு சொல்லி பேர். மார்டின் டி புல்லஸ். அவர் தலைமகனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு துறவற சபையை தேர்ந்து கொள்கிறார். அவருக்கு ஒரு பெத்ரோஸ் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சகோதரர் ஒருவர் இருக்கிறார். இந்த சகோதரர் வியாபாரத்தில் மிகவும் தேர்ந்தவராக மாறி ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார்.
மார்டின் பெர்னாண்டஸே ஒரு பெரிய பணக்காரர் தான். பணக்காரர் வீட்டில் பிறந்த பையன்தான் மார்டின் புல்லஸ். அவரு அகஸ்டின் சபையில சேர்றாரு. அவருடைய தம்பி தொடர்ந்து வியாபாரத்தில் ஈடுபடுறாரு. வியாபாரத்தில் அவர் வெற்றி வாகை சூடியவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் அவர்கள் பிறந்த ஊரான லிஸ்பனில் அங்கே இருந்த குருக்களுக்கும் குரு மாணவர்களுக்கும் தன்னுடைய சொத்தில் பெருவாரியான பகுதியை எழுதி வைத்து விடுகிறார். ஏன் எழுதி வைக்கிறாரு? ஏன் எழுதி வைக்கிறாரு? ஏன்னா அவர் நல்ல மரத்திலிருந்து வந்த நல்ல கனியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு மரியா என்கின்ற சகோதரி ஒருவர் இருக்கிறார். பெர்னாண்டஸ் மரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி ஒருவர் இருக்கிறார். அந்த சகோதரி அகஸ்தீனிய சபையில சேர்ந்து அருட்சகோதரியாக மாறிவிடுகிறார். கடைசியாக அவர்களுக்கு இன்னொரு சகோதரி ஃபெல்சியானா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி இருக்கிறார். அந்த சகோதரியினுடைய குழந்தையை தான் நம்முடைய புனிதர் உயிர் பெற்றளச் செய்ததாக வரலாறு சொல்கிறது. God is good. God is good. And all the time. ஃபாதர், இது எல்லாத்துக்குமே நீங்க கரெக்டா பைபிள்ல புக்ல எங்க இருக்குதுன்னு எடுத்து சொல்லிடுவீங்களான்னு கேட்டா என்கிட்ட அதற்கான பதில் இல்ல. ஆனா என்கிட்ட ஒன்னு இருக்கு. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 33வது வசனம். ஒரு நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும். புனித அந்தோணியாரினுடைய சகோதரரும் சகோதரிகளும் நல்லவர்களாக இருந்தார்கள். புனித அந்தோணியாரும் நல்லவராக இருந்தார். இன்றைய நற்செய்தியில கடைசியில லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 51வது வசனத்துல அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுக்கும் தன்னுடைய தந்தை சூசைக்கும் கீழ்ப்படிபவராக இருந்தார் என்று வாசிக்கின்றோம். ஒரு குழந்தையினுடைய நல்ல குணங்களில் மிகவும் முக்கியமானது பிரதானமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா கீழ்ப்படிதல். இந்த குணம் புனித அந்தோணியாருக்கு இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டா இருந்தது. இதை என்னால் அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து நிரூபிக்க முடியாது. ஆனால் அவர் வளர்ந்த பின்னால் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னால் நிரூபிக்க முடியும், என்பிக்க முடியும். எப்படி? அவர் உண்மையிலேயே அகஸ்தீனியன் சபையில தான் சேர்றாரு. அப்ப மொராக்கோவிற்கு நற்செய்தி சொல்ல சென்ற பிரான்சிஸ்கன் துறவியர்களை பார்க்கிறாரு. அங்கே அவர்கள் மறை சாட்சியம் எய்த பின் இறந்தவர்களாக மிகவும் கொண்டாட்டத்தோடு கொண்டு வரப்பட்ட பொழுது புனித அந்தோணியார் நினைக்கிறாரு, நான் என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இதே மாதிரி சகோதரர்கள் போல நானும் நற்செய்தி அறிவிக்க சென்று நற்செய்தி அறிவித்து இயேசுவிற்காக உயிர் நீக்க வேண்டும் என்று சொல்லி அகஸ்தீனியன் சபையை விட்டுவிட்டு பிரான்சிஸ்கன் சபையில் குருவாக செல்கிறார். அப்படி அங்கு குருவாக சென்ற பொழுது உடனே அவருக்கு மறைபோதகம் செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக அவருக்கு என்ன வேலை கொடுக்கறாங்க சபையில அப்படின்னு சொல்லி கேட்டா, சமையல் பாத்திரங்களை கழுவுகின்ற வேலையினை கொடுக்கிறார்கள். அப்ப நான் ஒரு காரணத்திற்காக ஒரு சபையில் சேருகிறேன், அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து சபையினுடைய ஒழுங்குகளின்படி கீழ்ப்படிதலுடன் புனித அந்தோணியார் வாழ்ந்தார் என்று சொன்னால் அவர் குழந்தை பருவத்தில் எப்பேற்பட்டவராகத்தான் இருந்திருக்க வேண்டும்? கண்டிப்பாக கீழ்ப்படிதல் உள்ள குழந்தையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அகஸ்டீனியன் சபையில இருந்துட்டு பிரான்சிஸ்கன் சபைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சபை மாறுகிற பொழுது God is good, God is good and all the time. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சபை மாறுற சமயத்துல ஒரு முக்கியமான திருச்சபை சட்டம் இருக்கிறது. இதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய படிப்பினை இருக்கிறது, அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்திலேயே இப்ப நான் பிரான்சிஸ்கன் சபையிலிருந்து தான் நான் வர்றேன். எங்களுடைய சபையினுடைய ஒழுங்குகளின் அளவு, அதாவது தவத்தினுடைய அளவு, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், நேரடியா நான் சொல்லல, 1லிருந்து 10க்குள்ள 7 அப்படின்னு வச்சுக்குவோம். ஏன்னா எங்களுக்கு ஏழ்மை இருக்கு, ஏழ்மை அப்படிங்கிற வார்த்தைப்பாடு இருக்கு. நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுடைய ஆன்மீகம் போதிக்கிறது. அப்ப நாங்கள் எவ்வளவு எங்களை வருத்தி கொள்ள வேண்டும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, வெள்ளிக்கிழமை நைட்டு கஞ்சி சாப்பிடுவோம். எங்க சபையில கஞ்சி சோறு தான் சாப்பிடுவோம். எல்லா சபையிலும் இருக்கா என்னன்னு தெரியாது, ஒரு சில சபையில எல்லா நாளுமே கஞ்சி சோறு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் மற்றவங்களை குறைச்சி சொல்றேன், ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். இப்போ நான்
இந்த ஆன்மீகத்தை விட்டுவிட்டு வேறொரு ஆன்மீகத்தை தழுவ வேண்டும் என்று விரும்பினேன் என்று சொன்னால், திருச்சபையினுடைய சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? இதைவிட தவ வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்ற ஒரு சபையை என்னால் பற்றி கொள்ள முடியுமே ஒழிய, ஒரு சபையில ஒரு நாளும் கஞ்சி சாப்பிட மாட்டாங்க, நைட்டு ஃபுல்லா டிஃபன் சாப்பிட்ற ஒரு சபை ஒன்று இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் அங்க போய் இருந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா திருச்சபை சட்டம் என்ன சொல்லும்? எப்பா உன்னால அங்க போக முடியாது, நீ ஒரு நாள் கஞ்சி சாப்பிட்றல்ல, அதே மாதிரி 3 நாள் கஞ்சி சாப்பிட்ற சபை இருந்தா நீ அங்க போ, நாளெல்லாம் வாரத்துல 7 நாளும் கஞ்சி சாப்பிட்ற சபை இருந்தா நீ அங்க போ, நைட்டு ஃபுல்லா சாப்பிடாத சபையா இருந்தா கூட நீ அங்க போய்க்க, ஆனா இலகுவான வாழ்க்கைக்கு என்னால் போக முடியாது. அப்ப அகஸ்தீனியன் சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபைக்கு புனித அந்தோணியார் வருவதற்கு எந்த தடையும் இல்லை. அதைவிட மிகவும் முக்கியமானது, அப்படி மாறி வாழ்வதற்கு புனித அந்தோணியாருக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன் என்று கேட்டால் அவர் கடினமான விஷயங்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற மனமுடையவராக இருந்தார். அது அவர் வளர்ந்த பின்னாடி தான் அவருக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா வாய்ப்பில்லை. குழந்தை பருவத்திலிருந்தே தேவையான இறைவனுக்கு உகந்த உதவுகின்ற சுமைகளை தானாக முன் சென்று எடுத்துக்கொள்பவராக இருந்தார். இதை 2 காரணத்தை வச்சு என்னால என்பிக்க முடியும். எப்படி? ஒன்னு, பிரான்சிஸ்கன் சபையில, அகஸ்தீனா சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபைக்கு வர்றாரு, கஷ்டமான விஷயங்களை அவரே ஏத்துக்கிறாரு. 15 வயது இருக்கின்ற பொழுது லிஸ்பனில் இருக்கின்ற அகஸ்தீனிய குடுமரத்தில் சேருகின்ற புனித அந்தோணியார், அங்கே உறவினர்கள் வந்து தன்னை தொடர்ந்து தொந்தரவு செய்கிறார்கள் என்ற காரணத்திற்காக, நான் ஒரு துறவியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், கடவுளோட நேரத்தை செலவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னுடைய உறவினர்கள் வந்து நான் வேற ஒரு ஆள் இல்ல, இந்த ஊர்ல சொந்தக்காரங்க கூடயே நான் இருக்கிற மாதிரியே அவங்க என்ன வச்சுக்கணும்னு ஃபீல் பண்றாங்களே, அப்படி எனக்கு ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சபை தலைவரிடம் சென்று அங்கிருந்து வேறு இடத்திற்கு மாறுதலாகி சென்று விடுகிறார். எவ்வளவு தூரத்துல போனா உறவினர்கள்லாம் வரமாட்டாங்களோ அங்க போயிடுறாரு 15 வயசுலயே. இரண்டாவதாக, ஒரு மிகப்பெரிய சீமானினுடைய மகனாக இருந்தாலும், அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர், ராயல் ஃபேமிலியிலிருந்து வர்றவர். புனித அந்தோணியார் குழந்தை பருவத்தில் ஏவலாள்கள் உதவியோடு வாழ்ந்திருப்பாரா என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக ஆமாம். அவருக்கு வேலை செய்வதற்காக பல பேர் அவருடைய இல்லத்தில் வாழ்ந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் பின்னாட்களில் புனித அந்தோணியார் மற்றவர்களினுடைய ஏவுதலுக்கு பணிபவராக வாழ்பவராக இருக்கிறார். அப்ப இந்த இரண்டும் எதை சொல்கிறது என்று சொல்லி கேட்டால், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித அந்தோணியார் இறைவனுக்காக கடினமான பாதையை தேர்ந்து கொள்பவராக இருந்தார். அது துறவியான பின்னாடி தான் அவருக்கு வந்துருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல, அவர் குழந்தையாக இருந்த சமயத்திலிருந்தே அவர் அப்படித்தான் இருந்திருக்கிறார். அப்ப கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார், கஷ்டங்களை விரும்பி ஏற்றுக்கொள்பவரான குழந்தை பருவம் உடையவராக இருந்தார். மூன்றாவதாக கடின உழைப்பாளராக இருந்தார். இந்த காலத்துல பிள்ளைங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லணும்? நம்ம உட்பட நம்ம குழந்தைகளா இருந்த சமயத்துல நம்ம அம்மா அப்பா தயவு செஞ்சு புஸ்தகத்தை எடுத்து படிடா, தயவு செஞ்சு புஸ்தகத்தை எடுத்து படிடா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர்கள் எது இலகுவாக இருக்கிறதோ அதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. புனித அந்தோணியார் கஷ்டப்பட்டு படிச்சாரு, குழந்தை பருவத்திலே அவர் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கணும்னு நான் எப்படி சொல்றேன்? ஒரு முறை பிரான்சிஸ்கன் துறவர மடத்தில் ஒரு நெருப்பு உண்டாகி அங்கிருந்த புத்தகங்கள் அனைத்தையும் எரித்து விடுகிறது. அப்பொழுது திருவிவிலியம் முழுவதையும் தன்னுடைய கைகளால் எழுதி அந்த விவிலியத்தை பயன்படுத்துவதற்கு புனித அந்தோணியாரால் முடிந்தது. விவிலியத்தின் தொடக்க முதல் கடைசி வரை தன்னுடைய மனதில் திடமாக அவர் பதிய வைத்திருந்தார். அப்படின்னு சொன்னா அது இறை ஏவுதலால் நடந்திருந்தாலும் இளைய பருவத்தில் குழந்தையாக இருந்த பொழுது அவர் படித்த விஷயங்களை கடினமாக, உறுதியாக, ஆழமாக படித்ததன் காரணமாக அது அவருக்கு பெருவாய்ப்பாக இருந்தது. அவருடைய மறையுரைகளுக்கு அது உதவியாக இருந்தது. பின்னாட்களில் மறை வல்லுனர் என்று சொல்லும் அளவிற்கு அவர் விவிலியத்தை தனதாக்கி கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு நாள்ல திடீர்னு நடந்த ஒரு விஷயமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே அவர் கடினமாக உழைப்பவராக இருந்தார், கீழ்ப்படிபவராக இருந்தார், கடினமான விஷயங்களை அவராக முன்வந்து ஏற்றுக்கொள்பவராக இருந்தார், கடினமாக ஊன்றி படிப்பவராக இருந்தார். இது எல்லாம் என்னுடைய
நான் வந்து இதுக்கெல்லாமே நேரடியாக அத்தாச்சி இருக்கா ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டா என்கிட்ட இல்லை. ஆனால் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக இதை நம்மால் நிறுவ முடியும். அதையும் தாண்டி அவர் குழந்தை பருவத்தில் இன்னைக்கு முன்னுரையில வாஸ்தாங்க, திருச்சிலுவையின் மீது பக்தி உடையவராக இருந்தார். அந்த திருச்சிலுவையினுடைய பக்தி எதிரிகளையும் பிசாசுக்களையும் தீய ஆவிகளையும் அவர் குழந்தையாக இருந்த பொழுதே அவரிடமிருந்து தூரமாக விரட்டிச் செல்வதாக இருந்தது. அவர் தன்னுடைய தாயிடமிருந்து அன்னை மரியாளினுடைய பக்தியினையும் நிச்சயமாக கற்றிருக்க வேண்டும். God is good. God is good. All the time. எல்லா நேரங்களிலும் இறைவனுடைய குரலை ஊன்றி கேட்பவராக அவர் இருந்திருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல மிகவும் திறந்த மனதுடன் தன்னுடைய கூரிய காதுகளால் இறைவன் மிகவும் குறுகிய சொற்களில் பேசினாலும் அதற்கு தன்னை உட்படுத்தி கொண்டதால் தான் புனித அந்தோனியார் ஒரு மாபெரும் புனிதராக கருதப்படுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் வந்து இறையியல் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் என்னோட அதிபர் வந்துட்டு ரொம்ப கண்டிப்பானவர். நான் வந்து உளவியல் படித்ததுனால இப்போ சகோதரராக இருந்த சமயத்திலேயே ஒரு சில பேர் என்கிட்ட ஆற்றுப்படுத்தலுக்காக வருவாங்க, கவுன்சிலிங்காக வருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இளம் தம்பதியர் என்கிட்ட கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க எங்களுடைய இறையியல் கல்லூரிக்கு. அவர்களுக்கு ஒரு சின்ன அழகிய குழந்தை ஒன்று இருந்தது. எனக்கு அந்த கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பா பார்க்கும்போது ஆசையாக இருந்ததுனால அந்த குட்டி பாப்பாவை தூக்கி நான் கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஏறக்குறைய நான் இப்படி இங்கனுக்குள்ளே நிற்கிறேன், அந்த குழந்தையினுடைய பெற்றோர் அங்கே நிற்கிறாங்க, நான் அந்த குட்டி பாப்பாவை வச்சு விளாண்டுட்டு இருக்கேன். என்னுடைய இறையியல் கல்லூரியினுடைய அதிபர் தூரத்துலேருந்து அதை பார்த்துட்டாரு. பார்த்தவருக்கு கோபம் பயங்கரமாக வந்துருச்சு. என்னன்னா, நான் இன்னும் குருவாக மாறலை, பிரதராக தான் இருக்கிறேன், குழந்தைகிட்ட விளாண்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னோன்னு அங்கேருந்து என்னை கத்தி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ட்ராப் ஹர் டவுன், புட் ஹர் டவுன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா அப்பா முன்னாடி இருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைய நான் எப்படி டபக்குன்னு இறக்கி விட முடியும்? நான் அப்படியே என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும்போது அவர் வேகமாக பக்கத்தில் நடந்து வந்தவர் அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துட்டாரு. பார்த்தோன்னு அவரு அப்படின்னு சிரிச்சுட்டு, வந்தீங்களா, ஆற்றுப்படுத்துதலுக்காக வந்தீங்களா, முடிஞ்சதுங்களா, சரி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசினவர் என்னை பார்த்தோன்னா டக்குன்னு முறைச்சிட்டு, ஹவு கேன் யூ லிஃப்ட் அ சைல்ட் லைக் தட்? ஒரு குழந்தைய நீ எப்படி அப்படி தூக்கலாம்? நீ வந்து சாமியார் ஆக போற பையன், ஒரு குழந்தைய இப்படி தூக்கலாமா? இப்படி தூக்குனா உன் மனசு என்ன ஆகும்? அழ பாயாதா? நமக்கும் ஒரு குழந்தை வேணும்னு ஆசை வராதா? போ, கோயிலுக்கு போ, கோயிலில் போய் உட்காந்து வேண்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வேண்ட சொல்லிட்டாரு. மணி 12:25. எங்களுக்கு 12:30 மதிய சாப்பாடு. 12:30 சாப்பாட்டுக்கு பெல் அடிக்கிறாங்க. என்ன கோயிலில் உட்காந்து வேண்ட சொல்லியிருக்கிறாரு. இப்போ சாப்பிட போகலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. சரி, அவர் உட்காந்து வேண்ட சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து கோயிலில் அப்படியே வேண்டிக்கிட்டே இருந்தேன். 1 மணி நேரம் கழிச்சு வந்தார். 1:30க்கு வந்தார். சாப்பிட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1:30க்கு வந்துட்டு அப்படியே பயசா அப்படியே வணங்கிட்டு, நானும் அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சது, இருந்தாலும் அவரை பார்க்கக்கூடாதுன்னு காட்டிக்காதுக்காக அப்படியே பக்தியாக இருக்கிற மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் வந்து என் தோளில் தொட்டு, பிரதர் புரிஞ்சதா அப்படின்னு கேட்டார். என்னன்னா, அந்த 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணல, அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அவரை பார்த்து சொன்னேன், எனக்கு புரியல, குழப்பமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, என்ன குழப்பமாக இருந்தாலும் நீ கேளு. நான் குழந்தைய தூக்கி விளையாண்டதுனால நீங்கள் சொன்னீங்க என்னுடைய மனசு அலை பாயும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம், நான் இங்கே வந்து வேண்டுனோன்னு அந்த குழப்பம் அதிகமாயிடுச்சு. ஏன் அதிகமாச்சு? நான் அந்தோனியார் சிறுவத்தை பார்த்தேன். அதில் அந்தோனியாரும் ஒரு குழந்தைய வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அப்போ புனித அந்தோனியாருக்கும் மனசு அலபாஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரு உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது, நீ போய் சாப்பிடு போ அப்படி சொல்லி என்னை அனுப்பி விட்டார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித அந்தோனியாருடைய குழந்தை பருவத்தை மிட்ராஷ் கொண்டு பார்க்குற சமயத்தில் நான் பார்த்த விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. என்னுடைய புரிதலிலிருந்து அதை நான் நிறுவ பார்த்தேன், அவ்வளவுதான். புனித அந்தோனியார் என்னுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் புனித அந்தோனியார் குழந்தைகள் பால் மிகுந்த அன்பு உடையவராக இருந்தார் அப்படிங்கிறது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். எப்படி? இயேசுவிற்கு பல்வேறு வெளிப்பாடுகள் உண்டு. நிறைய விஷயங்கள்ல இயேசுநாதர் நிறைய வகைகளில் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார். ஆனால் அவரை குழந்தையாக கொண்டு அணுகி கொஞ்சி வேண்டி விளையாடுகின்ற ஒரு வரத்தினையும் குணத்தினையும் பெற்றவராக புனித அந்தோனியார் இருந்தார் என்று சொன்னால்
மத்தேயு நற்செய்தி 22 அதிகாரம் 33வது வசனம் திரும்ப. நல்ல மரம் நல்ல கனிகளை தரும். நல்ல கனி நல்ல மரத்திலிருந்து தான் வரும். எனவே நாம் நல்ல மரங்களாக இருப்பதும் நல்ல கனிகளாக இருப்பதும் நம்முடைய பொறுப்பு. அதற்கான வரம் வேண்டி புனித அந்தோனியார் வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். God is good and all the time. இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். ஆமேன்.